ஒரு கலெக்டர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நேர்மையாக இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பார்ப்பதுன்றது எவ்வளவு கடுமையான விஷயம் உங்களுக்கு புரியும். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் பொய் சொல்ல வச்சீங்க. 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடி வந்து மணல் விவகாரமாக கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஆனா இவர் வந்து அந்த பகலா அந்த சீன் நீங்க பார்த்திருப்பீங்க. பகலா வந்து பார்த்தீங்கன்னா, கிரைனைட் குவாரிக்குள்ளேயே அங்கேயே உட்கார்ந்திருந்தாரு. விட்டுட்டு போனா எல்லாத்தையும் மாத்திருவாங்க, எல்லாத்தையும் தலைகீழாக்கிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்திலேயே உட்கார்ந்து அவ்வளோ பெரிய விஷயத்த, அவ்வளோ பெரிய மாஃபியாவை எதிர்த்து அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார். முறைகேடாக நடந்த கிரைனைட் அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னும் பொழுது, இன்றைக்கு அவருக்கு பாதுகாப்பை ஏன் விலக்கிக்கிறீங்க? சார் நீங்க முக்தாருக்கெல்லாம் பாதுகாப்பு குடுத்து வச்சிருக்கீங்க சார். புரியுதுங்களா? உங்களுக்கு சொம்பு அடிக்கிறதுக்காக பாதுகாப்பு குடுத்தீங்களா? எதுக்கு குடுத்துருக்கீங்க? ஊடக வேலை மாரி செயல்படுறாரா? ஆனா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நேர்மையாக போராடிய நபருக்கான பாதுகாப்பை நீங்க நீக்கிக் கொண்டிருக்கீங்க. தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு பகிரங்கமா சொல்லியிருக்காரு. நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கும் பொழுது, ஒரு முதலமைச்சருக்கு என்ன செய்யணும்ன்றது ஒரு புரிதல் இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஒரு நாட்டு சார் நான் என்ன கேட்கிறேன், சகாயம் தனிப்பட்ட முறையில அவருக்காக போராடினாரா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்காக பேசுறேன், என் மீது தாக்குதல் தொடுக்கிறீங்க. ஆனா அவரு கவர்ன்மெண்ட் சர்வன்ட். நம் நாட்டுடைய கனிம வளங்களை காப்பாற்றி மக்களுக்கே அதை கொண்டு போய் சேர்க்கணும். யாரும் தனிப்பட்ட முறையில் திருடக்கூடாதுன்ட்டு நாட்டுக்காக உழைத்த ஒரு நபரை அவருக்கான பாதுகாப்பை விலக்கிக்கிட்டு யாருக்கெல்லாம் நீங்க பாதுகாப்பு குடுத்து வச்சீங்கன்னு பார்க்கும்பொழுது, இது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடா தான் பார்க்குறேன்.